ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் குத்துவிளக்கு வயரில் யூஸ் பண்ணி எப்படி குத்துவிளக்கு போடலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வயர் கூடையில் போடுற பூஜை கூட ஃப்ரேம் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த குத்துவிளக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய மீடியம் சைஸ் குத்துவிளக்காக தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடலான்றதுக்கான வீடியோ ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துக்கோங்க. இது போக மற்ற வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது குத்துவிளக்கு பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 5 அடியில் 10 வயர் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்கேலில் 1 2 3 4 5 5 அடியில் மொத்தம் 10 வயர் கட் பண்ணிக்கணும். 10 வயரை கட் பண்ணிவிட்டு எல்லா வயருமே ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. 10 வயருமே ஒரே அளவு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு எல்லா வயருமே ஒரே அளவுக்கு மடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வயரை எல்லாத்தையுமே ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. நம்ம சாதாரணமாக போடுவோம் பார்த்திங்களா, பேசிக் நாட், அந்த மாதிரி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே அளவுக்கு மடிச்சுக்கணும். இப்போது 2 வயர் எடுத்துருக்கிறேன். 2 வயரை ஒரே அளவுக்கு மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த 2 வயரையுமே ஒரே அளவுக்கு மடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாட் போடணும். சாதாரணமாக போடுவோம் பார்த்திங்களா, பேசிக் நாட், அதை போட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேசிக் நாட் போட்டுக்கோங்க. பேசிக் நாட் போட்டுட்டு இந்த எல்லா பக்கமுமே வயர் வந்து ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரே அளவுக்கு மாற்றிக்கணும். இதே மாதிரி தான் 2 பக்கமுமே மாற்றிக்கணும். பாருங்கள், எந்த சைடு அதிகமாக இருக்கிறோ அதை பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இழுத்துக்கோங்க. அடுத்து திரும்பவும் செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்னமும் பெருசாக இருக்குது, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே செக் பண்ணி பார்த்துக்கணும். பாருங்கள், ஒரே அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி இந்த சைடும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சைடு ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போது நம்ம வந்து ஒரு நாட் போட்டிருக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு நாட்டும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு நாட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது இதை 2ஐயும் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி மொத்தம் 5 நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தனித்தனியாக 5 நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 10 வயர் கட் பண்ணியிருக்கிறோம், அதில் 5 நாட் வரும். அதை போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி ஜாயின் பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது 2ஐயும் இந்த 2 வயரையும் பாருங்கள் கிராஸாக வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, இது 2ஐயும் வச்சுட்டு நாட் போடணும். இந்த இடத்துல 1, கீழே 1, 2 இடத்துலையும் நாட் போட்டுக்கோங்க. இப்போது மேல் பக்கம் நாட் எப்படி போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் நாட் போடணும். டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டோம். இப்போ அதே மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு நாட்டை போட்டுக்கோங்க. இப்போது நாட் போட்டாச்சு. இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த வயரை எப்படி ஜாயின் பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். இப்போது இந்த இதில் போட்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 நாட் வந்திருக்குது. அதில் இந்த மேல் பக்கத்தில் போடக்கூடாது, கீழ் பக்கத்தில் நான் பிடிச்சிருக்கிறேன் பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் நாட் போடணும். இதில் போடக்கூடாது, இதில் தான் போடணும். மேல் பக்க வயரை விட்டுருங்க. இதில் அந்த இன்னொரு நாட் போட்டு வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அந்த நாட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி தான் நாட்டு மேலேயும் கீழ்ப்பகுதியிலையும் நாட்டை போட்டுறணும். நீங்கள் எப்போ போடுறதா இருந்தாலும் சரி, மேல் பக்கத்தில் மட்டும்தான் வயரை விட்டுறணும். கீழ்ப்பக்கத்தில் உள்ள வயரில் மட்டும்தான் நீங்கள் நாட்டை போட்டுகிட்டே வரணும். அதே மாதிரி இந்த பக்கமுமே போட்டு முடிச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 1 2 3 நாட்டை ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 4வது நாட்டு போடும்போது மேல் பக்கத்தை விட்டுறணும். கீழ் பக்கத்தில் தான் நம்ம என்ன பண்ணால் நாட்டை போடணும். அதே மாதிரி இன்னொரு நாட்டையும் போட்டுருங்க. இந்த பக்கம் நாட் போட்டோம். அதே மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நாட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. 1 2 3 4 ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 5வது நாட்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போது மேல் பக்கத்துலேயும் கீழ்ப்பக்கத்தில் உள்ளதில் தான் நம்ம என்ன பண்ணணும், வயரை யூஸ் பண்ணணும். மேல் பக்கம் நீங்கள் எப்போ போடும்போதும் சரி, மேல் பக்கத்தில் உள்ள வயரை யூஸ் பண்ணக்கூடாது. கீழ்ப்பக்கத்தில் உள்ள வயரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், போட்டு முடிச்சிட்டோம். அதே மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் போட்டு முடிச்சிடுங்க. இப்போது போட்டு முடிச்சாச்சு. இப்போது இது எல்லாமே பாருங்கள், 1 2 3 4 5 போட்டிருக்கிறோம். இப்போது இந்த சைடில் உள்ளதையும் இந்த சைடில் உள்ளதையும் எடுத்துக்கணும். பாருங்கள், இது ரெண்டையும் வச்சு தான் நாட் போட போகிறோம். இப்படி தான் நாட் போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ள நாட்டில் உள்ள கீழ்ப்பகுதியில் உள்ள வயரு, 5வது உள்ளதில் கீழ்ப்பகுதியில் உள்ள வயரு பார்த்திங்கன்னா தெரியும். இதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த இதில் 5 போட்டிருக்கிறோம். அதில் இந்த வயரு எடுத்துக்கணும். இந்த வயரையும் எடுத்துகிட்டு தான் நாட் போட போகிறோம். மற்ற எந்த வயரையுமே நம்ம யூஸ் பண்ணி போட போகிறதில்ல. அந்த வயரை மட்டும் பிடிச்சிட்டு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் நம்ம எப்பயும் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கு மாதிரி நின்றோம். இதை ஜாயின் பண்ணிட்டாலே உங்களுக்கு குத்து விளக்குக்கான ஸ்டாண்டு வந்து கிடச்சிரும். அடுத்து நம்ம வந்து மேல் பகுதி கீழ்ப்பகுதி மட்டும்தான் போட வேண்டியது இருக்கும். இப்போது மேல் பகுதியில் நாட் போட்டோம். நான் கரெக்டாக காமிச்ச அந்த 2 வயரை மட்டும் எடுத்துகிட்டு போட்டுக்கணும். ஸ்டார்டிங்கில் உள்ள ஒரு வயரும் 5வது நாட்டில் உள்ள ஒரு வயரும் எடுத்து மேல் பக்கமும் கீழ்ப்பக்கத்தில் உள்ள வயரை எடுத்து போடணும். இதை டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ஒரு நாட்டை போட்டுறணும். இப்போது போட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பாக வந்திருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரு ரவுண்டு ஷேப்பாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ ரவுண்டு ஷேப்பாக மாறிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல் பக்கமாக ஏதாவது ஒரு சைடு மட்டுமே போட்டுகிட்டே வரணும். இப்போது இதை வந்து போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் கிராஸாக தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வயரும் ஜாயின் பண்ணுறது தேவையில்லை. இனிமேல் பாருங்கள், கிராஸாக தான் இருக்கும். இனிமேல் இதை ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள், இந்த இதை ஃபுல்லாகவே அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். எல்லாமே கிராஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கிராஸை ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் மட்டுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் போட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் ஏதாவது ஒரு சைடு, சப்போஸ் நீங்கள் வந்து மேல் பக்கம் உள்ள வயரை மட்டுமே யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சைடு வயரை மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டே போட்டு வாங்க. அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 1.5 அடி வந்து வயர் வந்து விட்டு வச்சுருக்கணும். அந்தளவுக்கு போட்டு முடிச்சுக்கோங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை நாட் போட்டிருக்கேன்றதையும் நான் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன்.
இந்த மாதிரி இருக்கிற கிராஸ் எல்லாத்தையுமே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா மாற்றம் இல்லாமல் கிராஸாக தான் இருக்கும். நம்ம எப்படி நாய்க்குட்டிக்கெல்லாம் கால் வந்து சுற்றி வர போட்டுகிட்டே வந்தோமோ அதே மாதிரி தாங்க நாய்க்குட்டி போட்டோம், யானை, ஒட்டகம், குதிரை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போட்டோம் பார்த்தீங்களா, அதே ஸ்டெப் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வரணும். எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஸாக தான் இருக்கும். அதை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. ஒரே பக்கமாக தான் போடணும். சப்போஸ் இப்போ மேல் பக்கமாக போட்டுகிட்டே வரீங்கன்னா மேல் பக்கம் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க. மேல் பக்கத்தில் 1.5 அடி இருக்கிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மற்ற நாட் எல்லாமே போட்டு முடிச்சிடுங்க. கீழ் பக்கத்தில் ரிமைனிங் இருக்கிறது இருக்கலாம். மேல் பக்கத்தில் 1.5 அடி விட்டுட்டு மிச்சம் எல்லா வயரையுமே போட்டுகிட்டே வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இதையுமே போட்டு முடிச்சிடுங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், 1.5 அடி இருக்கணும், அந்த அளவுக்கு மட்டும் போட்டு முடிச்சிடுங்க. 1.5 அடி விட்டுட்டு போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து கீழ்ப்பக்கம் உள்ளது, இது மேல் பக்கம் உள்ளது. வயரோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1.5 அடி அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். 1 அடி விட்டுருக்கிறேன். 1 அடி இருந்தால் போதும். சப்போஸ் புதுசாக பழகுறவங்களாக இருந்தால் 1.5 அடி விட்டு வைங்க. இதுக்கு 1 அடி இருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா 1.5 அடி கிட்ட இருக்குது. இப்போது சென்டரில் நான் எத்தனை போட்டிருக்கேன்றதை பாருங்கள். 20 சென்டிமீட்டர் கிட்ட போட்டிருக்கிறேன். 0 to 20 சென்டிமீட்டர் அளவுக்கு போட்டிருக்கிறேன். நாட் கவுண்டிங்லேயும் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அந்த டைமண்ட் ஷேப் ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா, அதை தான் காட்டுறேன். அதையும் மெஷர் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 20 சென்டிமீட்டர் அடி அளவுக்கு நாட்டை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஒவ்வொரு டைமண்ட்டையும் நான் கவுண்ட் பண்ணுறேன். இது சேர்த்தது ஒரு டைமண்ட் ஷேப்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 டைமண்ட் போட்டிருக்கிறேன். 13 டைமண்ட் போட்டிருக்கிறேன். இந்த பக்கம் 1 அடி விட்டுருக்கிறேன். கீழ்ப்பகுதியில் ரிமைனிங் இருக்கிற பார்ட் எல்லாமே இருக்கும். இப்போது நம்ம வந்து ரன்னிங் வயரில் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். எல்லோ கலர் பீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் எல்லாமே போடணும். பீட்ஸ் முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நான் ரன்னிங் வயர் வச்சு போட்டுகிட்டே வரும்போது நம்ம பீட்ஸ் நடுவில் ஆட் பண்ண முடியாது. அதனால தான். பாருங்கள், இப்போது ரன்னிங் வயரை எடுத்துகிட்டு நான் வந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்மியாக இருக்கிற பக்கம் கீழ்ப்பகுதியில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது ரன்னிங் வயரை வச்சு சுற்றி வர நாட்டை எல்லாமே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி நாட்டை போட்டுக்கோங்க. இப்போது சுற்றி வர நாட் போட்டுகிட்டே வரணும். ரன்னிங் வயரை வச்சு போட்டுகிட்டே வாங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே கிராஸாக தான் இருக்கும். கிராஸாக இருக்கிறத எடுத்து ரன்னிங் வயரை வச்சு நாட் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த இடத்துல முக்கோணமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கும். இந்த இடத்துல 5 முடிச்சு வரும். பக்கத்தில் உள்ளது முக்கோணமாக இருக்கும். இப்படியே தான் கண்டினியூஸாக போடணும். அடுத்தது 5 முடிச்சு சேர்ந்து வரும். அடுத்து முக்கோணமாக இருக்கும். 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்து 3 முடிச்சு சேர்ந்த மாதிரி இருக்கும் ரன்னிங் வயர் வச்சு போடும்போது. இப்போ இந்த இடத்துல 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி இருக்குது. அடுத்து ஒரு நாட் போட்டிங்கன்னா 3 முடிச்சு சேர்ந்த மாதிரி இருக்கும்.
பாருங்கள், இதே மாதிரி போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். அடுத்தது 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா சுற்றி வர இருக்கிற எல்லா சைடுமே போட்டு முடிச்சுடுங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரே அளவுக்கு வருவோம் பார்த்திங்களா, ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பார்த்திங்களா, அந்த இதுக்கு வரும்போது எப்படி நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம போடுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இதே மாதிரி தான் பாருங்கள், இதை போட்டு முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்துடும். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த இடத்துலையும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடணும். அந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இப்போது ஒரே நேர்கோட்டுக்கு வந்துட்டோம், அதே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா, அந்த நாட்டை கொஞ்சம் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் ஏற்றி இறக்கி விட்டுக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு தேவைப்படுறவங்க கிளியர் டுட்டோரியல் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த சொருவினதுக்குள்ளே ரன்னிங் வயர் இந்த மாதிரி சொருவிடுங்க. உள்ளே சொருவிட்டு பாருங்கள், இதை அப்படியே மேல் பக்கமாக வயரை எடுத்து விட்டுருங்க. இந்த வயரை மேல் பக்கமாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே நாட்டை டைட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன பண்ணுன்னா முடிஞ்சு போயிடும். அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ரன்னிங் வயரை வச்சு சுற்றி வர போட்டு முடிச்சிட்டோம். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு.